ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா வெத்தலை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பாட்டுக்கு இட்லிக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வந்து இட்லி பொடி ஒன்று செய்யலாம். வாங்க போய் வெத்தலையை பறிச்சுட்டு வரலாம். வெத்தலை சுடி பாருங்க, இப்போதான் வச்சது, சீக்கிரம் வந்துருச்சு. இலையெல்லாம் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஒரு 5 இலை நான் வந்து பறிச்சு எடுத்துக்கிறேன். வெத்தலையை நான் கழுகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன் 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெள்ளைப்பூண்டு 5, மிளகு எடுத்து வச்சுருக்கிற காரத்துக்கு, உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வடைச்சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். முதல்ல வந்து கடலைப்பருப்பை வந்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பில் கொஞ்சம் லேட் ஆகும் வதங்கிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சவப்பு கலர் ஆக வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. அது கூட துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. பாருங்கள், வெள்ளைப்பூண்டு தோலோடு போட்டுருக்கேன், அதையும் இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக வெத்தலையை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சூடு ஆறின பிறகு பாருங்கள், மிக்சியில் வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து வெத்தலையும் மிளகு சேர்த்துக்கனால நெஞ்சு சளி இருந்ததுன்னா நெஞ்சு சளி வந்து கவமெல்லாம் வெளியே எடுத்து தள்ளிடுங்க. இதை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணால் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.